ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம சம்பாதிக்கணுன்றதுக்காக நம்மக்கிட்ட யாரும் ஏமாறுங்களோ அவங்கள ஏமாற்றி நம்ம சம்பாதிச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லா சொத்து சேர்த்து நல்லபடியாக வாழ்வோம். ஆனால் அது ஏமாந்து விட்டாங்களே, அவங்களுக்கு வலியும் எதுவும் எவ்வளோ இருக்குன்னு நம்ம அப்போ உணர மாட்டோம். எப்படியோ நமக்கு பணம் வந்துருச்சு, நம்ம சந்தோஷமாக இருக்க மாட்டோம். ஆனால் அது ஏமாந்து அவங்களோட வலியும் வேதனையும் இருக்குல்ல, அது நம்மளை விடவே விடாது. இப்போ நம்ம அந்த பணத்தை வச்சு நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் இப்போ பிற்காலத்தில் நம்ம அந்த இதுக்குரிய தண்டனை அனுப்பிக்கும்போது அப்போ நம்ம ஃபீல் பண்ணுவோம், ஐயோ அவங்களெல்லாம் ஏமாற்றணுமே, அதனால தான் நம்ம தண்டனை இருக்கிறோம். அப்போ நம்ம யோசிச்சு பிரோஜனம். ஏன்னா அவங்க இழந்தப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, மனவேதனை அதெல்லாம் நம்மளால் ஈடுகட்டவே முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு யாரையும் ஏமாற்றாலும் நம்மளால் முடிஞ்சது செஞ்சு கம்மிப்பாங்க. ஏன்னா அடுத்தவங்க ஏமாற்றி அவங்க என்ன சொல்லலை ஏமாற்றப்பட்டிருக்காங்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ வலியும் வேதனையும் இருக்கும். அது உணர்ந்துருக்கு. தயவுசெய்து யாரும் இப்படி பண்ணாதீங்க. ஏன்னா அது அணிவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் அதை அணிவிச்சிட்ருக்கோம் ஏமாந்து விட்டு. அது எங்களுக்கு எவ்வளோ வலி வேதனை இருக்குது, நாங்கள் எவ்வளோ வலி வேதனை அணிவிக்கிறோம். அந்த கர்மாவெலாம் அவங்கள சும்மா விடுமா? அதனால தான் சொல்கிறேன், தயவுசெய்து யாரும் ஏமாத்துனீங்க. நீங்கள் சொல்கிறது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஆனால் என் மனசில் தோணுச்சு, அதான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி.